அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலானை அடையாளப்படுத்தும் போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆனோடு நாம் புனிதமான இந்த ரமலானில் மட்டுமல்ல, மௌத்து வரை நீங்காத தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானில் குர்ஆனோடு உண்டான நமது தொடர்பை அதிகப்படுத்தி பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் குர்ஆனோடு நமது தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும்? இந்த உலகில் நமக்கான வழிகாட்டி அந்த குர்ஆன் தான். இந்த உலகில் நமது இலக்கு சுவனம் என்று இருக்குமானால், நாளை மறுமையில் அந்த சுவனத்தினுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டுமானால் இந்த குர்ஆனோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டு ஆக வேண்டும். இந்த உலகத்தில் குர்ஆனோடு எந்த அளவுக்கு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில் சுவனத்தில் நமது அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா. நாளை மறுமையில இந்த உலகத்திலிருந்து செல்லக்கூடிய மனிதர்கள் சுவனவாதிகள் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சுவனத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர்களிடத்தில் மலக்குகள் சொல்லுவார்கள், அல்லது அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா, நீ ஓது என்பதாக சொல்லுவான். வரத்தில் அழகாக ஓது. கமா குன்த தரத்திலு ஃபித் துன்யா, இந்த உலகத்துல நீ வாழுகிற போது எப்படி நீ அழகாக இனிய நயத்தோடு ஓதுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாயோ அதே போல இங்கே நீ ஓதிக்கொண்டே செல் என்பதாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும். எந்த அளவுக்கு என்றால், சுவனத்தில் உன்னுடைய அந்தஸ்து என்பது நீ ஓதுகிற கடைசி வசனத்தில் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் பல நன்மைகளை செய்து நன்மையினுடைய தட்டு கனமாக இருந்து ஒரு மனிதர் சுவனத்திற்கு செல்கிறார். ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து உயர்வு என்பது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அவர் இந்த உலகத்தில் வாழுகிற போது குர்ஆனோடு ஒரு தொடர்பை, அதிகமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவராக அவர் இருந்திருந்தால், குர்ஆனை ஓதக்கூடியவராக அவர் இருந்திருந்தால், நாளை மறுமையில் அந்த மனிதருக்குத்தான் சொல்லப்படும், இந்த குர்ஆனினுடைய வசனங்களை நீ உலகத்துல வாழுகிற போது எப்படி ஓதிக்கொண்டிருந்தாயோ அதே போல இந்த சுவனத்தில் நீ ஓதிக்கொண்டே போப்பா. அப்படி ஓதிக்கொண்டே செல்கிற போது எந்த வசனத்தில் நீ முடிக்கிறாயோ அந்த வசனம் வரைக்கும் உன்னுடைய சுவனத்தினுடைய அளவு, அந்தஸ்து என்பது அது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில் சுவனத்தில் நாம் அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால், உயர்வை பெற வேண்டுமானால் இந்த குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை ஓதுபவர்கள் லாபகரமான வியாபாரத்தை செய்கிறார்கள் என்பதாக சொல்கிறார். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமு ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும்
ரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்பவரும் இவர்கள் எல்லாம் திஜாரத்தல் லன் தபூர், இவர்களெல்லாம் நஷ்டமில்லாத லாபகரமான வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாம் இன்றைக்கு தொழுகைக்கு வருவதற்கு சடைவு ஏற்பட்டிருக்கிற நிலைகளை மனிதர்களிடத்தில் பார்க்கிறோம். அதுல என்னமோ பெரிய நஷ்டம் இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கான நேரம் நமக்கு இல்லை என்பதாக சொல்கிறோம். அந்த குர்ஆனை எடுத்து ஓதணும்னா நமக்கு வலிக்குது, அது ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக நாம் கருதுகிறோம். ஆனால் நாம் காசு பணத்தை நாம் கொடுத்தால் அது குறைந்து விடும் என்பதாக எண்ணுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காசு பணத்தை கொடுத்தால், தொழுகையை நிலைநாட்டினால், குர்ஆனை நீங்க ஓதினீர்கள் என்று சொன்னால் இதுதான் லாபகரமான வியாபாரம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அளவுக்கு இந்த லாபகரமான வியாபாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செல்போனில் மூழ்கி கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதற்கும் பார்த்து ரசிப்பதற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. நம்முடைய நேரங்களை எல்லாம் ஷார்ட்ஸ் பிலிம் பார்ப்பதிலும், பேஸ்புக்கிலும், வாட்ஸ்அப்பிலும், இன்ஸ்டாகிராமிலும் கழிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. அதற்கெல்லாம் நேரம் இருக்கும் நமக்கு குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கோ, அதை படிப்பதற்கோ, அதை பார்ப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. நாம் நம்முடைய வீட்டிலே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதாக கருதுகிறோம். நிம்மதியான வாழ்க்கை வேணும், துஆ செய்கிறோம். நம்முடைய வீட்டில் ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குகள் வருகை தர வேண்டுமானால் நம்முடைய வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அது பெரிய ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்முடைய கையில இருக்கக்கூடிய சின்ன ஸ்கிரீன், அதான் செல்போனு, அதாக இருந்தாலும் சரி, ஆபாசமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சினிமா பாட்டுகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காமெடி காட்சிகளை, ஷோக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குகள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தர வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ அவங்க வரமாட்டாங்க. ஷைத்தான் தான் நம்ம வீட்டுல குடியிருப்பான். ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குகள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தர வேண்டுமானால், நம்முடைய வீட்டில இருக்கிற சிக்கல்கள் பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அது நடைபெற வேண்டுமானால் நம்முடைய வீட்டில தொழுகை நடைபெற வேண்டும். குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது. உஸைத் இப்னு ஹுதைர் என்கிற நபித்தோழர் குர்ஆனோடு அதிகமான தொடர்புடைய சஹாபி. தன்னுடைய வீட்டில் இரவு நேரத்தில் அவர் குர்ஆனை எடுத்து ஓதிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால அவருடைய குதிரையை கட்டி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலதான் அவருடைய பையன் யஹ்யா தூங்கி கொண்டிருக்கிறார். உஸைத் இப்னு ஹுதைர் குர்ஆன் ஷரீஃபை இனிய நயத்தோடு ஓதிக்கொண்டிருக்கிற போது அவருடைய குதிரை கனைக்கிறது, கத்துகிறது. ஏன் இப்படி இந்த குதிரை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது என்று எண்ணியவாறு அந்த குதிரைக்கு பக்கத்துல போறாரு. ஓதிக்கொண்டிருந்தவர் வானத்தை நோக்கி தற்செயலாக பார்க்கிறார். பார்த்தால் ஒரு மேக கூட்டம் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கிறது. அது இவருடைய வீட்டை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த போது இவர் பயந்து போனார். தான் ஓதிக்கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டார். இவர் ஓதியதை நிறுத்தியதும் குதிரை கனைப்பதை நிறுத்திக் கொள்கிறது. இவருடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த வெளிச்சங்கள் நிறைந்த அந்த மேகம் இப்ப மேல அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் உஸைத் இப்னு ஹுதைர் ஓத ஆரம்பிக்கிறார். அப்படி ஓதுகிற போது மீண்டும் குதிரை கனைக்கிறது, கத்துகிறது. மேலே தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார். அந்த மேக கூட்டம் இப்பொழுது வேகமாக இவருடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பயந்து போன இவர் ஓதுவதை நிறுத்தினார். ஓதுவதை நிறுத்தியதும் அந்த மேக கூட்டம் அப்படியே மேலே செல்ல ஆரம்பித்து விட்டது. குதிரையும் கனைப்பதை நிறுத்திக் கொள்கிறது. மூன்றாவது தடவையும் இப்படியே நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பயந்து ஓதுவதை நிறுத்திவிட்டார். காரணம், அந்த குதிரைக்கு பக்கத்துலதான் அவருடைய பையன் யஹ்யா தூங்கி கொண்டிருக்கிறார். எங்கே இந்த குதிரை கனைத்து தன்னுடைய மகனை அது மிதித்து விடுமோ என்பதை பயந்தார். மறுநாள் காலையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இரவு நேரத்தில் நடந்த அந்த செய்தியை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், ஏன் உஸைத் இப்னு ஹுதைர் நீங்க ஓதுனதை ஏன் நிறுத்துனீங்க? நீங்க ஓதிக்கிட்டே இருந்திருக்கலாமே.
மேல வானத்துல இருந்து ஒரு மேக கூட்டம் ஒன்று உங்களுடைய வீட்டை நோக்கி வந்ததாக நீங்கள் சொன்னீர்களே, அது மேக கூட்டம் அல்ல, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள். நீங்கள் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி அவர்கள் உங்களுடைய வீட்டை நோக்கி வந்தார்கள். நீங்கள் ஓதியதை நிறுத்தியதினால் அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்க ஏன் ஓதுறத நிறுத்தினீங்க? நீங்க ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மலக்குகள் உங்களுக்கு முன்னால் வந்து நின்றிருப்பார்கள். உங்களுடைய 2 கண்களால் அந்த மலக்குகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். காலை வரையிலும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த மலக்குகளை பார்த்திருப்பார்களே. ஏன் உசைத் இப்னு ஹுதைர் நீங்கள் ஏன் ஓதுவதை நிறுத்தினீர்கள்? ஏன் உசைத் இப்னு ஹுதைர் நீங்கள் ஏன் ஓதுவதை நிறுத்தினீர்கள்? நீங்கள் ஏன் ஓதுவதை நிறுத்தினீர்கள் என்று திரும்ப திரும்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதங்கப்பட்டவர்களாக உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, என் பையனை அந்த குதிரை மிதிச்சிருமோன்னு பயந்தேன் யா ரசூலல்லாஹ், அதனால நான் ஓதுறதை நிறுத்திட்டேன். நல்ல ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களே உசைத் இப்னு ஹுதைர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிற்கு ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குகள் வருகை தர வேண்டுமா? குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமா? குர்ஆன் ஓதுவதை வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும். இந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது மரணிக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதி ஒருவர் மரணித்து விட்டால் அவர்கள் தொழுகைக்கு மட்டும், ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு மட்டும் வந்தால் போதுமானது. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். எல்லா வேலைகளையும் அவர்களையே முன்னின்றே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இப்படியெல்லாம் நிற்க வேண்டும் என்கிற தேவையும் அவசியம் இல்லையே, நீங்க தொழுகை நடத்துறதுக்கு நீங்க வந்தா போதும், இமாம் தானே நீங்க, ஏன் இப்படி இந்த ஜனாசாவில் நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உசைத் இப்னு ஹுதைர் இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதர். இவருடைய ஜனாசாவில் முழுமையாக கலந்து கொள்வதை, பங்கு பெறுவதை நான் மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கியவான்களாக அல்லாஹு தஆலா நம்மை மாற்றுவான். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதை கேட்பதும் பாக்கியமானது. மிகப்பெரிய தாக்கத்தை அந்த குர்ஆன் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு தடவை இரவு நேரத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த செய்தியை சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல போனேன். அப்ப அந்த நேரத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க. சூரா ஹாக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் ஓதுவதை கேட்ட போது லயித்து அந்த இடத்தில் மெய்மறந்து நான் நின்றேன் என்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க மனசுல நினைச்சாங்களா, இவருடைய வார்த்தை மிகவும் இனிய லயிப்புடையதாக இனிமையானதாக இருக்கிறது. ஹாதா வல்லாஹி ஷாயிர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் கவிஞராக இருப்பாரோ என என்னுடைய உள்ளத்திலே நான் எண்ணினேன் என்கிறார்கள். அந்த நேரத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமாக இந்த வசனத்தை ஓதினார்களாம், இன்னஹு லகவுலுன் ரசூலுன் கரீம், இது நிச்சயமாக சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன், இது ஒரு கவிஞருடைய சொல்லல்ல, எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்பதாக என்கிற இந்த வசனம் ஓதப்பட்டது. இந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணினார்களாம், குல்து காஹின், அடுத்து இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ, நாம மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சது,
என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணிய போது அந்த நேரத்தில் அடுத்த வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். இது ஒரு ஜோசியக்காரருடைய சொல்லுமல்ல, எனினும் இதனை கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் அடைகிறீர்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். உலகத்தார்களின் இறைவனால் இது இறக்கப்பட்டுள்ளது என்ற இந்த வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அது சமயம் எனது உள்ளத்தில் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது என்கிற செய்தியை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆனினுடைய வசனங்கள் உமரினுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற போது அதே குர்ஆனினுடைய வசனங்களை நாமும் தராவி தொழுகையில் ஓதப்படுகிறது கேட்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு அதனுடைய இனிமையில் லயித்து நாம் நிற்கக்கூடியவர்களாக, அதை ரசித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். புது புது சாங்குகள் வருகிற போது பாட்டுகள், சினிமா பாட்டுகளை எவ்வளவு இன்பமயமாக ரசித்து கேட்கக்கூடிய நிலை நம்மிலே இருக்கிறது. குர்ஆனினுடைய வசனங்களை அப்படி இன்பகரமாக அதை கேட்பதில் தான் எனக்கு இன்பம் என கேட்பவர்களாக நாம் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை மாற்றிய அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 செந்நிற ஒட்டகைகளுக்காக வேண்டி கொலை செய்ய புறப்பட்டவர்கள் தான் வரலாறு நமக்கு தெரியும், அறிந்திருக்கிறோம். அப்படி செல்கிற போது நுஐம் இப்னு அப்துல்லா என்கிற அந்த நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடை தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் அப்படியே திசை திருப்பி விட்டாங்க. நீங்க ஊர் உலகத்தை திருத்துறது, ரசூலுல்லாவை கொல்றது அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதே ரசூலுல்லாவை தானே உன்னுடைய சகோதரி பாத்திமா அவங்களும் ஈமான் கொண்டிருக்காங்க, முதல்ல உன் வீட்டை போய் கவனிப்போ என்கிற ரீதியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்ல, கோபம் கொண்டவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கீழே கிடந்த அந்த குர்ஆனினுடைய அந்த பிரதியை எடுத்து இதை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்பதாக கேட்கிற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் சூரத்து தாஹா ஓதி காட்டப்பட்டது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرத்தல் லிமன் யக்ஷா என்று ஆரம்பிக்கப்பட்டு 14 வசனங்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்ட அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் சூரா தாஹாவினுடைய அந்த 14வது வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாம் எத்தனை வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எந்த வசனமாவது நம்முடைய உள்ளத்தில் தீமைகளிலிருந்து நம்மை தவிர்க்க செய்திருக்கிறதா? எந்த மாற்றத்தையாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கிறதா? சூரா தாஹாவினுடைய 14வது வசனம், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத் லிذிக்ரி. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத் லிذிக்ரி. என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்கிற இந்த வசனம் உமருக்கே சொன்னதை போன்றிருந்தது. ஈமான் கொள்வதற்கு தயாரானார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வசனம் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது. எவ்வளவு மிகப்பெரிய மாற்றத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நேரத்தில் உக்கால் சந்தையில் மிகப்பெரிய ரவுடியாக இருந்தவர், மது போதையில் மிதந்து கொண்டிருந்தவர், விபச்சாரத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால். ஆனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த உமர் இப்னு கத்தாப் எப்படி மாறி போனார்கள், அந்த குர்ஆன் எப்படி அந்த உமரை மாற்றியது. ஷைத்தானே கண்டு நடுங்கும் மனிதராக மாறி போனார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தான் சாலிகன் ஃபஜ்ஜன் கத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜுக.
என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன். உமரே, நீங்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் ஷைத்தான் உங்களை கண்டால் அவன் விரண்டோடுவான் வேறு பாதையில் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு உமரினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கான மின் பாதி நபியின் லகான உமர் இப்னு கத்தாப், எனக்கு பின்னால் யாரும் நபியாக வர மாட்டார்கள், எனக்கு பின்னால் நபி என்பது கிடையாது. அப்படி ஒருவர் நபியாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குமானால் அந்த வாய்ப்பு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்படும், அதற்கு தகுதியானவர் அவர்தான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் ஏற்படுத்தி கொடுத்தது. அதே குர்ஆன் தானே நமக்கு முன்னால் இருக்கிறது. என்ன பாடம் பெற்றிருக்கிறோம்? ரமலானினுடைய மாதத்தில் குர்ஆனோடு அதிகமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பாவங்களிலிருந்து விலகி நிற்கிறோம், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி என்கிற ஒரு மனிதர் ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறார். தௌசி குலத்தினுடைய தலைவராக இருக்கிறார், மிகச்சிறந்த கவிஞராக இருக்கக்கூடியவர். அவர் மக்காவுக்கு வாராரு. வந்த உடனேயே மக்கத்து காபீர்கள் சொல்லிட்டாங்க, இங்க முகமதுன்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரை நீங்க பார்த்தா அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்களை கேட்டா நீங்க மனம் மாறிடுவீங்க, எல்லாத்தையும் அவர் மனம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் அவர் பக்கத்துல போகாதீங்க, அவர் அப்படியே போறதா இருந்தா காதுல பஞ்ச வச்சு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்காத அளவுக்கு நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த துஃபைல் இப்னு தௌசி அது அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு, அவர் மிகப்பெரிய கவிஞர், இவங்க எல்லாம் சொல்றாங்களே என்பதற்காக வெளியூர்காரர் காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டு அவர் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல போறாரு. அப்படி போகிற போது அவர் தன்னுடைய மனசுல நினைக்கிறாரு, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் காதல பஞ்சு வச்சு அடைச்சிட்டு இருக்கிறோமே, அப்படி அவர் என்னதான் அந்த முகமது சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாமே. நாம் தான் கவிதையில் மிக புலமை பெற்றவராச்சே, அது உண்மையான ஒரு மனிதருடைய வார்த்தையா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்பதை நாம் தான் கணித்துக் கொள்ளலாமே என்கிற எண்ணம் அவருக்கு வருகிற போது காதுல உள்ள அந்த பஞ்சை எடுத்து போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை செவிமடுக்க ஆரம்பிக்கிறார். மகரிபினுடைய தொழுகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். சூரத்து தூரினுடைய 35வது வசனம் இவருடைய காதில் வந்து தேனாய் பாய்கிறது. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் என்கிற இந்த வசனம் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அவருடைய உள்ளத்தை அப்படியே மாற்றியது. எந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது என்றெல்லாம் கருதினாரோ, அவர்கள் பக்கத்திலேயே போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட அப்படி எண்ணினாரோ, அந்த துஃபைல் இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்து செல்கிற போது அவர்களுக்கு பின்னாலேயே வீடு வரைக்கும் சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு அந்த இடத்திலேயே இந்த வசனத்தின் மூலமாக அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் இந்த வசனம் தான் அவருடைய மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. இவர்கள் என்ன எதுவும் இல்லாமல் தானாக படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களை தாங்களே படைத்துக் கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மாறினார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை இறுக்கி பற்றி பிடித்துக் கொண்டார். இப்பொழுது சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ். கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தங்களுடைய கிராமத்திற்கு சென்று தன்னுடைய பெற்றோர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவருடைய கோத்திரங்கள் அனைத்தையும் அவர் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார் என்பது வரலாறு. அவரிடத்தில் அந்த குர்ஆனினுடைய வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே அந்த குர்ஆனினுடைய வசனங்களை நாம் கேட்கிறோம், மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு தடவை மக்காவினுடைய காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது வீரியமாகிக் கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு மனம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதை தடுத்து நிறுத்தணும். அதற்காக அந்த முஹம்மதிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நம்மிலிருந்து ஒரு திறமையான ஒரு மனிதரை நாம் அனுப்பி வைக்க வேண்டும். யாரை அனுப்புவது? அவர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
சூனியம் தெரிந்த, கவிதைகள் தெரிந்த, நபியிடத்திலே விவாதம் பண்ண தெரிந்த ஒரு மிகச்சிறந்த திறமை மிக்க மனிதராக அந்த மனிதர் இருக்க வேண்டும். அப்படி யாராவது நமக்கு மத்தியில இருக்கிறார்களா என்று பேசுகிற போது எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், அதற்கு சரியான நபர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உத்பத் இப்னு ரபியா, அவரை நாம் அனுப்பலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற சபை அது. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்த அந்த உத்பத் இப்னு ரபியா ரசூலுல்லாஹ்ட்ட கவிதை நடையிலேயே பேச ஆரம்பித்தார். எங்கள் ஊரை கெடுத்தாய், எங்கள் கோத்திரங்களை பிரித்தாய், எங்கள் தெய்வங்களை திட்டினாய், எங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விமர்சித்தாய், உன்னால் எங்களுடைய ஊரே ரெண்டு கட்டு போயிருச்சுங்க என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதை நடையில் அவர் விமர்சித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க, ஒன்னும் பேசல. உங்க வாப்பா அப்துல்லாவை விட உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ என்றெல்லாம் கேட்டார். அப்துல் முத்தலிபை விட நீங்க என்ன பெரிய ஆளா என்பதாக கேட்டு கோபத்தை மூட்டினார். அப்பொழுதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் வணங்கிய தெய்வங்களைத்தானே வணங்கினார்கள், அவர்களெல்லாம் எங்களோடு ஒற்றுமையாகத்தானே நின்றார்கள். அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்களா, நீர் வழிகேட்டில் இருக்கிறீர்களா, யார் வழிகேட்டில் இருப்பது, அவர்களா நீங்களா என்றெல்லாம் கேட்டு அவர் மடக்கினார். அப்பொழுதெல்லாம் அவர்கள் நல்லவர்களா, நீர் நல்லவரா என்றெல்லாம் கேட்ட போதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லல, அமைதியா இருந்தாங்க. இப்போ உலகத்தினுடைய பலகீனமாக, வீக்னஸாக எதுவெல்லாம் பார்க்க முடியுமோ அதை வைத்து நாம் பேசலாம் என்கிற முடிவுக்கு அந்த உக்பத் இப்னு அபீ ரபியா அந்த ரபியா வந்த போது, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டா, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? இப்படி நீங்கள் ஈமான் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொன்னும் பொருளையும் கொண்டு வந்து உங்களுடைய காலடிகளிலே நாங்கள் கொட்டுகிறோம். நீங்கள் கொண்டிருக்கிற இந்த ஈமானை, இஸ்லாத்தை இதற்கு மேல் பேசக்கூடாது, விட்டுவிட வேண்டும், சம்மதமா என்பதாக கேட்டார். அமைதியாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர் குலத்து பெண்களை உங்களுக்கு நாங்கள் நிக்காஹ் செய்திருக்கிறோம். குறைஷி குலத்தினுடைய உயர் குலத்து பெண்களாக இருக்கிற அழகு ததும்பக்கூடிய 10 பெண்களை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துகிறோம். உங்களுக்கு எந்த பெண் விருப்பமோ அந்த பெண்ணை நீங்கள் கை நீட்டுங்கள், அவரை நாங்கள் நிக்காஹ் செய்து தருகிறோம், என்ன சொல்கிறீர்கள் என்பதாக கேட்டார். அல்லது பதவிக்கு நீ ஆசைப்படுறீங்களா? நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை தலைவர் தலைவர் என்று கூப்பிட வேண்டும் என்பதாக விரும்புகிறீர்களா? சொல்லுங்கள். இந்த மக்காவில் நீங்கள் தான் இனி உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் எல்லாம். அப்படி ஏதாவது ஆசை இருந்தால், பதவி ஆசை இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்த போதும் அந்த நேரத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவன் கடுப்பாயிட்டான், வெறுப்பாயிட்டான். ஒரு கட்டத்தில் அவன் எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்து செல்கிற போது அவன் சொன்னான், வல்லாஹி மா ராயித்து அஷம் மின் கௌமின் மின்க, மக்காவில் இருக்கிற மக்களில் உம்மை போன்ற ஒரு பீடை பிடித்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்கிற அந்த வார்த்தையை சொன்னான். அப்படி கோபமாக அவன் எழக்கூடிய அந்த சமயத்தில் இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்ப அவனை உட்கார சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எந்த வார்த்தைகளையும் அவர்கள் பேசவில்லை. ஃபுஸ்ஸிலத் என்கிற சூராவினுடைய ஒரு பக்கத்தை அவனுக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள், அவ்வளவுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் தன்ஸீலு மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமி யஅலமூன். இப்படி தொடர்ந்து ஓதினார்கள் ஒரு பக்கம். அதுல அந்த வசனத்துல வரும், ஆது சமூக கூட்டத்தார்கள் எப்படி அழிந்தார்கள் தெரியுமா? இதே நிலை மக்காவில் நீடித்தால் அந்த ஆது சமூக கூட்டத்தார்களை போல நீங்க அழிய வேண்டியதா என்கிற அந்த வசனத்தை சொல்லுகிற அந்த நேரத்தில், அதை சொல்வதற்கு முன்னாலேயே அந்த உத்பா என்ன பண்ணான் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில கையை வச்சு பொத்தினான். அவன் நம்பினான், பொத்தினான், சொன்னான், முஹம்மதே நீங்க சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்னால் நடந்துவிடும் என்பதாக சொன்னான். அவன் நம்பினான்.
இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள், இந்த குர்ஆனினுடைய வசனங்கள் என்பது இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, இது முஹம்மதினுடைய சொல் அல்ல, இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்பதை அவன் நம்பினான். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு முன்னாலே அவருடைய வாயில் கையை வைத்து பொத்தினான். அந்த உக்பா நடுங்கியபடி அவன் எழுந்து சென்றான். குர்ஆனுடைய வார்த்தைகளை அவன் நம்பினான். தன்னுடைய கூட்டத்தார்களிடத்துல போனான், போய் சொன்னான், நான் நிறைய ஜோதிடர்களை பார்த்திருக்கிறேன், சூனியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், கவிதைகளை கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், இது எந்த பட்டியலிலும் அடங்காது. நிச்சயமாக அவர் என்னிடத்தில் ஓதி காட்டிய அந்த வார்த்தைகள் அது மனித வார்த்தைகள் அல்ல என்பதாக சொன்னான். இந்த மக்காவுக்கு வேதனை வருவதும் வராமல் இருப்பதும் அவருடைய கையில் தான் இருக்கிறது, அவரிடத்தில் ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆனினுடைய வாசகங்கள் என்பது இது மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்கிற போது நாம தொழுகிற போது உன்னை கவனமாக ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழுகிற போது அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம். அதே நேரத்தில் குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். அப்படியானால் அந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுகிற போது அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் என்கிற உணர்வோடு நாம் ஓத வேண்டும். எந்த அளவுக்கு அப்படி ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஓதுவது மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்து நாம் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தமூதுன கமா தஐஷூன். ஒரு மனிதன் எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அப்படித்தான் அவனுக்கு மரணம் வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதைக்கு அடிமையானவனாக, ஆபாசமான படங்களை பார்க்கக்கூடியவனாக, மதுக்கு அடிமையானவனாக, பெண்களோடு செல்லாபித்துக் கொண்டிருப்பவனாக, தான் தோன்றித்தனமாக, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற அடிப்படையில் ஒருவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து திரிவான் என்று சொன்னால், சினிமா பார்ப்பதுதான் எனக்கு ஆசை, ஷார்ட்ஸ் பிலிமில் நடிப்பதுதான் எனக்கு என்னுடைய லட்சியம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நான் இந்த உலகத்தை நிரந்தரமானது என்கிற எண்ணத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கடைசி முடிவு, அந்த நேரம் என்பது கவலைக்குரியதாகத்தான் அமையும். அப்படித்தான் அமையும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் அவனுடைய மரணம் அமையும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணம் பணம், காசு காசு என்பதாக ஒருவன் அதற்கு பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறான், மார்க்கம் இல்லாமல் வாழுகிறான் என்று சொன்னால் அப்படி பணம் பணம் காசு காசுன்னு சொல்லிட்டே போய் சேர்ந்துருவான். ஆனால் ஒரு மனிதன் மார்க்கப்பட்டுள்ளவனாக, தொழுகையோடு தொடர்புடையவனாக, குர்ஆனோடு தொடர்புடையவனாக இந்த உலகத்தில் அவன் வாழுகிறான், சாலிஹான நல்ல மனிதனாக அவன் வாழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மரணத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படியே அமைத்துக் கொடுப்பான். நம்முடைய கடைசி முடிவு எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். நஃபீசத்துல் மிஸ்ரியா என்கிற ஒரு சாலிஹான ஒரு தாய், ஒரு பெண், காலமெல்லாம் குர்ஆனை ஓதுவதை வழக்கமாக ஆக்கி கொண்டிருந்த ஒரு பெண், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தனக்கென்று தானாகவே ஒரு கபரை தோண்டி அந்த கபருக்குள்ளே உட்கார்ந்து அமர்ந்து குர்ஆன் ஓதுவதை வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா. கிட்டத்தட்ட அந்த கபருக்குள்ள உட்கார்ந்து 192 தடவை அவர்கள் குர்ஆனை ஓதி முழுமை செய்திருக்கிறார்கள். அந்த அம்மா நஃபீசத்துல் மிஸ்ரியா கபரை தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்து குர்ஆனை ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு மரணத்தினுடைய, மறுமையினுடைய, கபரினுடைய பயம் அவர்களுக்கு இருந்திருக்கும். நாம கபரை கண்டா நம்ம அந்த வழியா போகாதமா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். மையத்து வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம அனுப்ப மாட்டேங்கிறோம். மௌத்து மரணம் அதை பத்தி பேசினாலே நமக்கு பயமா இருக்குது. காலகாலமா இந்த உலகத்திலே நாம் வாழ போறோம்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கபரிலே நாளை மறுமையிலே தன்னந்தனியாக எல்லோரும் நம்மை போட்டு விட்டு சென்று விடுவார்களே, அப்பொழுது அந்த கபரிலே நமக்கு துணையாக யார் இருக்க போகிறார்கள்? அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா அந்த அம்மா தனக்கு துணையாக இந்த குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனக்கே தன்னுடைய கையால் கபரை தோண்டி அதில் அமர்ந்து 192 தடவைகள் அவர்கள் குர்ஆன் முழுவதையும் ஓதி நிறைவு செய்தார்கள். எதற்காக வேண்டி? நமக்கு ஒரு நாள் மரணம் வரும், அந்த மரணம் வந்ததற்கு பிறகு இதே கபரிலே நாம் அடக்கப்படுவோம். அடக்கப்பட்டால் மக்கள் எல்லாம் நம்மை அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுவார்களே, அப்படி சென்றதற்கு பிறகு இந்த குர்ஆன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே ஷஃபாஅத் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள்.
192வது அந்த 192 தடவை அவர்கள் குர்ஆன் முழுவதையும் ஓதினார்கள். கடைசியாக அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிற போது எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை பாருங்கள். அவங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸலாம் என்கிற அந்த வசனம் வருகிறது குர்ஆனினுடைய. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸலாம், அல்லாஹ் உங்களை தாருசலாம் என்கிற சொர்க்கத்திற்கு அழைக்கிறார் என்கிற அந்த வசனம் வருகிற போது அவர்களுக்கு மௌத் வந்தது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள் என்று சொன்னார். இவ்வளவு ஒரு அருமையான மரணத்தை, மௌத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் அவர்களுக்கு மௌத் வரும், மரணம் வரும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத், மரணத்தை எல்லாம் நல்ல சாலிஹான அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய மரணமாக ஆக்கி தந்த அருள்பாலிப்பானாக. இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு மரணம் வந்தது. அது மாதிரியான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் கொடுத்த அருள்பாலிப்பானாக. குர்ஆன் ஓதுவதை வளமையாக ஆக்கிக் கொள்வோம். இந்த ரமதானில் அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். மற்ற நாட்களிலும் அதை நாம் தொடர்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.